வணக்கம். நகைக்கடன் தள்ளுபடி இந்த வார்த்தைய இப்போ தமிழ்நாட்டுல நாம அடிக்கடி கேட்க முடியுது இல்லையா? இது உண்மையா? யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு? இப்படி உங்க மனசுல இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு இந்த பகுப்பாய்வுல பதில் இருக்கு. வாங்க எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு கேள்வி. உங்களுக்கு கூட்டுறவு வங்கியில 5 சவரனுக்கு உள்ள நகைக்கடன் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். உங்க கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. சரி, இப்போ எதுக்கு திடீர்னு இந்த நகைக்கடன் தள்ளுபடி பத்தி இவ்ளோ பேச்சு? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் தான். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகலான்னு ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இது. இந்த புது அறிவிப்புனா என்ன, யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, தகுதி நீக்கத்துக்கான காரணங்கள், சரிபார்ப்பு முறை எப்படி நடக்கும், பொதுத்துறை வங்கிகளுக்கு உண்டா இல்லையா, கடைசியா இப்போதைக்கு என்னதான் ஸ்டேட்டஸ்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க, முதல்ல இப்போ பரவிக்கிட்டு இருக்கிற இந்த புதிய அறிவிப்பு அல்லது பேச்சுவார்த்தைன்னா என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வரைக்கும் நீங்க வச்சிருக்கிற நகைக்கடனை தள்ளுபடி செய்யறது தான் இந்த திட்டம். ஆனா ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும், இது இன்னும் கவர்மெண்ட் ஆர்டர் கிடையாது. 2026 தேர்தலை மனசுல வச்சு இதுக்கான சில ஆரம்பகட்ட வேலைகள் நடக்கிறதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த தள்ளுபடிக்கு யார் தான் தகுதியானவங்க? தகுதிக்கு 4 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. 1, உங்க கடன் ஒரு கூட்டுறவு வங்கியில, அதாவது கோஆபரேட்டிவ் பேங்க்ல மட்டும்தான் இருக்கணும். 2வது, அந்த கடன் 5 சவரனுக்கு உள்ள இருக்கணும். 3வது, இது ரொம்ப முக்கியம், ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு கடனுக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும். 4வதா, நீங்க எந்த பேங்க்ல கடன் வாங்குனீங்களோ அதே ஏரியாக்குள்ள தான் நீங்க வசிக்கணும். இந்த ஒரு நம்பர், இத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தள்ளுபடி. உதாரணத்துக்கு, உங்க வீட்ல அப்பா, அம்மா, நீங்கன்னு 3 பேர் தனித்தனியா கூட்டுறவு வங்கிகள்ல கடன் வச்சிருந்தா கூட ஒரே ஒரு கடனுக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடைக்கும். இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விதி. தகுதி இருந்தா மட்டும் போதாது, இதுல முன்னுரிமையும் பாக்குறாங்க. முதல் கட்டமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் தள்ளுபடி கிடைக்கும். அவங்களுக்கு அப்புறம் தான் நடுத்தர குடும்பங்களுக்கு. இதனால தகுதியானவங்க லிஸ்ட் ஒரே முறையா வராம 2-3 கட்டங்களா வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, எனக்கு எல்லா தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சில காரணங்களால உங்க பேர் லிஸ்ட்ல வராம போகவும் வாய்ப்பு இருக்கு. அது என்னென்ன காரணங்கள்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒப்பீட்ட பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரே குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள்னு பல பேர் கடன் வாங்கியிருந்தா நிராகரிக்கப்படுவீங்க. அதே மாதிரி உங்க வீட்டு அட்ரஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஊர்ல இருக்கிற பேங்க்ல கடன் வாங்கியிருந்தாலும் நிராகரிக்கப்படலாம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், உங்க வங்கி கணக்குல அதிகமா பண பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருந்தா, ஓ இவரு வசதியானவரு, இவருக்கு எதுக்கு தள்ளுபடின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. போன தடவை, அதாவது 2021 எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுத்த தள்ளுபடியிலையும் இதே மாதிரி காரணங்களை சொல்லி தான் நிறைய பேருடைய பெயர்கள் பட்டியலில் வரல. அதனால இந்த தவறுகளை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ கவர்மெண்ட் எப்படி கரெக்டா தகுதியான ஆளுகளை கண்டுபிடிக்க போகுது? அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க இதுக்காக புதுசா எந்த அப்ளிகேஷனோ ஃபார்மோ ஃபில் பண்ணி கொடுக்க தேவையில்லை. வங்கிகளே அவங்க கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்ஸை வச்சு சரி பார்ப்பாங்க. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல பல ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல உங்க பேங்க் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணும், யார் யாரெல்லாம் நகைக்கடன் வாங்கியிருக்காங்கன்னு. 2வதா அந்த லிஸ்ட்டை ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புவாங்க. அங்க உங்க ஆதார், ரேஷன் கார்டை வச்சு செக் பண்ணுவாங்க. ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டை உங்க பேங்க் கிளைக்கே திருப்பி அனுப்புவாங்க. கவர்மெண்ட்ல இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்ததும் நீங்க நேரா உங்க பேங்க்குக்கு போய் உங்க பேர் லிஸ்ட்ல இருக்கான்னு பாத்துக்கலாம். அடுத்தது, நிறைய பேர் கேட்குற கேள்வி, நான் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வாங்கல, நேஷனல் பேங்க்ல வாங்கியிருக்கேன், எனக்கு தள்ளுபடி உண்டா? அதை பத்தி பார்ப்போம். அதாவது ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மாதிரி பெரிய பொதுத்துறை வங்கிகள்ல நகைக்கடன் வச்சிருந்தா தள்ளுபடி கிடைக்குமே கிடைக்காதா? ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா இல்ல. தற்போதைய சூழ்நிலையில பொதுத்துறை வங்கி கடன்களுக்கு தள்ளுபடி அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் இப்படி சொல்றோம்னா, நம்ம தமிழ்நாட்டோட கடன் சுமையே இப்போ கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டிடுச்சு. இவ்ளோ பெரிய கடன் இருக்கும்போது கூட்டுறவு வங்கிகளுக்கே தள்ளுபடி கொடுக்கிறது பெரிய விஷயம். இதுல பொதுத்துறை வங்கிகளையும் சேர்த்தா அரசாங்கத்துக்கு நிதிச்சுமை ரொம்ப அதிகமாகிடும். சரி, இவ்ளோ தூரம் பார்த்தாச்சு. அப்போ இப்போதைய உண்மையான நிலவரம் என்ன? நாம எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நகைக்கடன் தள்ளுபடிக்கு இன்னும் அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான உத்தரவு வரவில்லை. இப்ப நடக்கிறது எல்லாமே தேர்தலை ஒட்டிய அரசியல் விவாதங்களும் வங்கி மட்டத்திலான சில ஆயத்த பணிகளும் மட்டும்தான். சரி, இந்த முழு பகுப்பாய்வுல இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 முக்கியமான பாயிண்ட்ஸ். 1, தள்ளுபடி கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தான்.
2 வரம்பு 5 சவரன் பேசப்பட்டாலும் அது 3 சவரனாக குறையவும் வாய்ப்பு இருக்கு. 3 ஒரு குடும்பத்துக்கு 1ங்கிற விதி ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது இது இப்போதைக்கு ஒரு அரசியல் வாக்குறுதி தான், அரசாணை இல்ல. கடைசியா இந்த எல்லா தகவல்களும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. தேர்தலுக்காக கொடுக்கப்படுற இந்த மாதிரி வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிஜமா நிறைவேற்றப்படும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.